கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இந்த காலை பொழுதில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அன்புள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை விட்டு மாறாத தெய்வமாயிருக்கிறார். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் வசனம் 1 இப்படியாய் சொல்லப்படுகிறது: பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் என்பதாய் வேதம் பதிவு செய்கிறது. அன்பான தேவஜனமே, இந்த காலை பொழுதிலே வேதத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறது. இதை தியானிக்கும் பொழுது, இதை பின்பற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மாற்றத்தை காண முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை காண முடியும். பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே என்பதாய் வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பொல்லாதவர்கள் எதிர்த்து வழக்காடுகிறதினால் நாங்கள் அவர்களோடு எதிர்த்து வழக்காடுகிறோம், அவர்களை எதிர்த்து பகைக்கிறோம் என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே என்பதாய். அவர்களுடைய வாழ்க்கையிலே தீவினையும் அவமானங்களும் நெருக்கடிகளும் துன்பங்களும் துயரங்களும் இருக்கிறபடினால் நீதிமான்கள் அவர்களை குறித்து எரிச்சல் அடையும் பொழுது, எதிர்க்கும் பொழுது, அந்த பாவங்களும் அவமானங்களும் நீதிமானையும் தாக்குகிறதா இருக்கிறது. அன்பான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் நல்லதொரு உயர்வாய் வாழ வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற துன்மார்க்கனை, துஷ்டனை, தீமையான மனிதர்களை, பாவிகளை, பரியாசக்காரர்களை நீங்கள் விட்டு விலகி வாழும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலை பொழுதிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.